செழுமறைகள் ஓலமிடவும் உணர்வறியார்தாம் அடியாருடன் நாம் உளது என்றால் ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார் யார். ஞாழம் உய்ய இந்த உலகம் உய்ய நாம் உய்ய சைவ வழியினது சீலம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்னே நம்பிகள் பாட. இந்த உலகத்தில் சைவத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. சைவ நெறியின் சீலம் என்னென்னா அடியார் வழிபாடு என்று சொல்கிறார். அப்படி நம்பிகள் பாட செழிய மறைகள் ஓலமிட்டும் உணர்தற்கறியாதவராகிய சிவபெருமான் நாம் உள்ளது அடியாருடனே யாம் என்று சொல்லுவாரானால் விடத்தை அமுதாக்கி இறைவர் அடையார் பெருமையை யாவர் அறிந்தவர்கள். பெருமானே சொல்கிறாராம், எப்பா என்ன பிறகுன்னு சொல்கிறையா, நான் இருக்கிறது அடியார்கள் கூட தானே இருக்கிறேன் என்று சொன்னதனால சொல்கிறாரு. அப்போ ஆழம் அமுது செய்த பிரான் அடியார் பெருமை அறிந்தார். பெருமான் அந்த ஆழத்தை ஆழகால விடத்தை உண்ட அந்த பெருமானுடைய அந்த பெருமைகளை அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் யார் என்று சொல்லி நமக்கு இந்த இடத்திலே கேட்கிறார். தான் திருத்தொண்ட தொகை நம்பி பாடை என்று சொல்கிறாருங்க. தொகை பாடியதனால் சைவ நெறியின் சீலம் உய்ந்தது. அதாவது அடியார் வழிபாடு என்று சொல்லி அதற்கு ஒரு பதிகமே பாடியது திருத்தொண்ட தொகை தான். அதற்கு முன்பு அங்கங்கே அடியார் வழிபாடுகள் இருந்தாலும் கூட அடியார் பெருமைகளை எடுத்து கூறியது திருத்தொண்ட தொகை தான். அதனால தான் திருத்தொண்ட தொகை பற்றி சொல்லுகின்ற பொழுது தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நாவேய்த திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. மூலமான திருத்தொண்ட தொகை, சைவத்திற்கே மூலமான திருத்தொண்ட தொகை என்று சேக்கிழ பெருமான் சொல்வார். தீதில்லா திருத்தொண்ட தொகை என்று சொல்லுவார்கள். சுந்தர திருத்தொண்ட தொகை என்று சொல்லுவார்கள். இப்படி திருத்தொண்ட தொகைக்கு பலவாறு என்னென்னா திருத்தொண்ட தொகையில் பெருமானும் சுந்தரனும் சேர்ந்து பாடிய திருத்தொண்ட தொகை. தம்பிரான் தோழரவர் தாமொழிந்த தமிழ் முறையே என்று சொல்லி எம்பிரான் தமர்கள் திருத்தொண்டு ஏத்தலுற்றன் என்று சொல்லி அந்த சரித்திர சொல்கிறார். தருத்தாட்கொண்ட புராணத்தில் சொல்லுகிறார்.